வணக்கம். வணக்கம். தமிழ் வருஷ பிறப்பு அதுல வந்துட்டு நம்ம முன்னோர்களுக்கு படைக்கலாமா? அப்படின்னு இல்லை, என்னுடைய கான்செப்ட்ல திதி தர்ப்பணம் கொடுக்கறது, முன்னோர்களுக்கு வீட்டில் படையல் போடுறது, இது எல்லாமே எதிரான கருத்துக்கள். ஏன்னா மன்னர்கள் காலத்துல யாருமே திதி தர்ப்பணம் கொடுத்ததா நான் வரலாறு படிக்கல. எந்த ரிஷிகளும் முனிவர்களும் நாயன்மார்களும் கொடுத்து நான் எந்த வரலாறும் படிக்கல. எந்த ஓலைச்சுவடியிலையும் திதி தர்ப்பணம் கொடுத்தாதான் நல்லா இருக்கும்னு வரல. அதே மாதிரி மன்னர்கள் காலத்துல பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் எடுத்துக்குவோம். அவருடைய காலத்துக்கு முன்னாடி எத்தனை மன்னர்கள் ஆண்டார்கள், அவர்களுடைய மன்னர்களினுடைய திருவுருவங்களை வரையக்கூடிய தன்மை அன்னைக்கு இருந்தது. மயில் ரெக்கையில வரைகிறது அதெல்லாம். அந்த போட்டோவை எத்தனை தலைமுறை மன்னர்கள் போட்டோ இருந்ததோ அந்த போட்டோ தான் இருந்தது. தமிழை சும்மா அழிக்கல, அவங்க பிளான் பண்ணி தான் அழிக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். எப்படின்னா, இந்த ராஜராஜ சோழனுடைய கல்லறையே பாலடைஞ்சு கிடக்கிற மாதிரி அவர்கள் முன்னோர்களுக்கு உண்டான அந்த போட்டோ ஏதாவது ஒண்ணு வெளியில எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எந்த மன்னர்களுடைய முன்னோர்கள் போட்டோ எங்கேயுமே இருக்காது, எல்லாம் ஏன்னா இங்க கேள்வி கேட்க நாதி கிடையாது. ஏன்னா அவங்க விஷயத்துல எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல எவன் எப்படி போனா என்னங்கிறது. இப்போ இன்னைக்கு வந்தாரை வாழ வைக்கணும், எவன் வந்தாலும் வாழ வைக்கிறது ஓகே, ஆனா அவனே ஆள வைக்கிறது தப்பு. அப்போ நம்ம ஸ்டெடியா இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது மன்னர்கள் காலத்துல திதி தர்ப்பணம் கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு உயிர் கொடுத்தது, உங்களுக்கு உயிர் கொடுத்தது யாரு? அப்பா. உங்களுக்கு உங்க உயிர் கொடுத்தது அப்பா. தந்தையினுடைய உயிரணுக்கள் வீரியம் இல்லைன்னா நீங்களும் பிறக்க முடியாது, நானும் பிறக்க. தந்தையினுடைய உயிரணுக்கள் வீரியம் இல்லைன்னா. ஏன்னா அன்னைக்கு வாழ்வாதாரத்துல உணவு கம்மியா இருந்திருக்குமே தவிர எல்லார் வீட்லயும் 16 பிள்ளைகள் 8 பிள்ளைகளுக்கு குறையாம இருந்தது. தன்னுடைய இனம் ஒரு இடத்துல கூட்டம் கூட்டமா வாழ்ந்தான். அப்போ ஒரே குடும்பத்துக்குள்ள பொண்ணை கொடுக்காத, வேற இடத்துல பொண்ணு எடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் யாருமே உள்ள பொண்ணு கொடுக்கல. எல்லாரும் வெளியில பொண்ணு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சில இனம் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கு. நிறைய கம்யூனிட்டி எல்லாம் தன்னுடைய சொந்தத்துல பொண்ணு எடுத்தா குழந்தைகள் ஊனமா பிறக்கும் அப்படின்னு மருத்துவ சான்று பிரகாரம் வெளியில வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு எங்கெல்லாம் கருத்தரிப்பு மையம் இருந்ததோ அங்கெல்லாம் கருத்தடை மையம் இருந்தது. முதல்ல கருத்தடை, நீங்க கருத்தடை பண்ண 5 கிலோ அரிசி. ஆமா, திரைப்படங்கள் எல்லாம் வந்தது. அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு அணுக்கள் வீரியம் உள்ளவங்க, கணவன் மனைவி தன்னுடைய தாம்பத்திய உறவுல இருந்தா உடனே கருத்தரிப்பு வந்துடும். நீங்க கருத்தடை பண்ணிக்கிங்க. பாப்புலேஷன் அதிகமானா நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஆனா இன்னைக்கு அந்த குழந்தை வேணுங்கிறதுக்கு மருத்துவ ரீதியாக கோடிக்கணக்கில் கொட்டுறான். தன்னுடைய அணுக்கள் உற்பத்தி. இப்ப நான் பிறந்தது தென்மண்டலம்னா எனக்கு உயிர் கொடுத்தது என் தந்தைனா உடல் அணுக்கள் வீரியம் இல்லை. என் தாய்க்கோ உங்கள் தாய்க்கோ உடலினுடைய அணுக்கள் வீரியம் இல்லை. என் தாயினுடைய குடும்பத்துல யாருக்காவது உடலின் அணுக்கள் வீரியம் இல்லைன்னா நான் ஊனமா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. என் தந்தை வெளியில உயிரணுக்கள் வீரியம் யாராவது அவர் குடும்பத்துல இருந்தா என் தந்தைக்கு அது வர வாய்ப்பு உண்டு. அப்போ நான் பிறந்த ஊர் மண்ணை மிதிக்கணும். என் உடம்புல உள்ள எல்லா நரம்பும் என் உள்ளங்காலில் ஜாயிண்ட் ஆகும். அதனாலதான் கோயிலுக்கு போனா செருப்பு போடாதேம்மா. எதுக்கு கோவில்ல செருப்பு போடக்கூடாது? அது மரியாதை நியமத்தம் அல்ல, உன் கண்ணுக்கு தெரியாத அறிவியல் நியமத்தம். எப்படி? உன் கண்ணுக்கே தெரியாத அறிவியல். அது அறிவுபூர்வமா பாரு. அந்த கோவில் இன்னைக்கு அது கோவில், ஒரு ஊரு. அன்னைக்கு மன்னர்கள் காலத்துல யாருக்கும் வீடு கட்டி தரல, வாழ்றதுக்கு இடம் மட்டும் கொடுத்தோம். அந்த வீடு கட்டி கொடுக்காத இடத்துல வாழ்றதுக்கு கொடுத்த இடத்துல அவங்க குழந்தைகள் பிறந்து தலைமுறையா வாழ்ந்த இடத்துல அவங்க அணுக்களின் வீரியம். இப்ப நான் பிறந்த ஊருக்கு போனா எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா. அப்போ தன்னுடைய அணுக்களினுடைய உற்பத்தி திறன் சொல்றாங்கல்ல. இப்ப கடல்ல போனீங்கன்னா இந்த இடத்துல இந்த மீன்கள் அதிகமா இருக்கும், இந்த இடத்துல இந்த மீன்களின் உற்பத்தி அதிகமா இருக்கும். அத மாதிரிதான் என் இனத்தினுடைய உற்பத்தி திறன் எங்க இருக்கோ அங்க போகணுங்கிறதுக்கு தான் சாதி தான் சாமி. எப்படி? என் சாதி தான் எனக்கு சாமி. ஏன்னா என்னுடைய சாதி பக்கத்தூர்ல இருக்கும், அடுத்த ஊர்ல இருக்கும், அதுக்கு அடுத்த ஊர்ல இருக்கும். அந்த ஊர்ல போய் அப்பா இந்த ஊர் கோவிலுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்குன்னா சண்டை வரும்.
காரணம் என்னன்னா, என் குலம் வாழ்ந்த இடத்துல என்னை எத்தனை தலைமுறை கழித்து நானோ என் பிள்ளையோ என் பிள்ளைக்கு பிள்ளையோ என்னுடைய தலைமுறை வாழ்ந்த இடத்தை தேட உதவுவது சாதி. சாதிகளில் உயர்வு தாழ்வு இல்லையடி பாப்பா, இது பாரதியார் சொன்ன தப்பா? சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னது தப்பு, உயர்வு தாழ்வு இல்லையடி பாப்பான்னு சொல்லியிருக்கோம். பாரதியே சொன்னாலும் சிவபெருமான் சொன்ன மாதிரிதான், நெற்றிக்கண்ணை காட்டிலும் குற்றம் குற்றமே. தமிழை குறை சொல்லக்கூடாது, தமிழை புரிந்து சரியான முறையில் சொல்லும். எனக்கு தெரிஞ்ச முறை இது நீங்க எத்தனை பேர் எடுத்துக்கிறீங்களோ அது உங்கள் கருத்து. அப்போ என் குலம் வாழ்ந்த இடத்த, அதனால்தான் குல தெய்வம் கடவுள், எனக்குள்ள என் முன்னோர்களினுடைய அணுக்கள் இருக்கு. அப்போ அதை புதுப்பிக்க, அதாவது 48 நாள்ல உடஞ்சு உற்பத்தி ஆகிறது. உடல் என்பது ஆலயம், அதில் உள்ள இருக்கும் அணுக்கள் தெய்வம். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. என் அணுக்களை இயக்க என் முன்னோர்கள் வாழ்ந்த கோவிலுக்கு போறேன், அந்த முன்னோர்களுக்கு உண்டான அடையாளத்தை தேடுறேன், சாதியை தேடுறேன், அந்த சாதி சம்பந்தப்பட்ட கோயிலை தேடுறேன், அந்த கோவில்ல என் குடும்பத்துக்கு உண்டான தெய்வம் எதுவோ அதை தேடுறேன். அதுல அந்த தெய்வத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கு, நான் அந்த தெய்வத்தோட பேர் வச்சிருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய காலுக்கு கீழே என் முன்னோர்களை தேடுறேன். பெத்தமனம் பித்து பிள்ளமனம் கல்லுன்னு அந்த கல்லுக்கு கொடுத்த உருவத்தை நான் தேடலை. கல்லை கண்டால் நாயக்கானும், நாயக் கண்டால் கல்லை காணும். அதாவது கல்லாய் பார்த்தால் நாயகன் தெரியாது, நாயகனாய் பார்த்தால் கல்லு தெரியாது. நம் முன்னோர்கள் உடல் அழிஞ்சிருச்சு அப்படின்னா உருவமற்றவன். அந்த உருவமற்றவர்களை இப்ப இறைவன் யாருக்கிட்டையும் கையேந்துறது இல்லை, படி அளக்கும் பகவானுங்கிறீங்க. அப்போ நம் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல படி அளந்தது அவர்கள் ஞாபகார்த்தமா. இது பட்ட தெய்வம்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் குலதெய்வம் சொல்லுவாங்க, சில பேர் முன்னோர்கள் ஏத்துக்குவாங்க. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற முன்னோர்கள் உடல் அழியும், உயிர் அழியாது, உயிர் அணுக்கள் கடத்தப்படும். வாழையடி வாழை வம்சம், என் முன்னோர்களின் அடையாளம் நான். அதான் சொல்லுவான், என் வம்சத்துக்கு ஒரு வாரிசு, எனக்கு ஒரு வாரிசு இல்லை, என் வம்சத்துக்கு ஒரு வாரிசு. என் வம்சத்தினுடைய அடையாளம் நான் இருக்கும் வரை என்னுள் என் முன்னோர்கள். எப்படி நான் திதி தர்ப்பணம் கொடுப்பேன், அது என்னை அவமானப்படுத்துவதாகும். அப்போ எனக்குள் இருந்து என்னை வாழ வைக்கும் என் முன்னோர்களை இறந்துட்டாங்கன்னு சொல்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அப்போ என்னை அறிவு ஈனப்படுத்தினது மிகப்பெரிய குற்றம் இல்லையா? அப்போ யாரெல்லாம் திதி தர்ப்பணம் கொடுத்துறாங்களோ அவர்களெல்லாம் அறிவின்மை இல்லாதவர்கள். நான் எனக்கு தெரிஞ்ச அறிவோட பயன்படுத்தினேன். என் முன்னோர்கள் என்னுள் என்னை வாழ வைத்து கொண்டு என்னை இயக்கி கொண்டு, ஏன் எங்க அம்மாவுடைய அணுக்களோ எங்க அப்பா வழியில் உள்ள அணுக்களோ செத்து போச்சு, நான் செத்து போயிட்டேன். எங்க அம்மா வழியில எங்க அப்பா வழியில் உள்ள அணுக்கள்ல ஒரு நோய் இருந்து எனக்குள்ள இருந்தா நான் நோயாளி. அவர்கள் அணுக்கள் வீரியமா இருந்தா நான். அதனாலதான் என் முன்னோர்களை பற்றி பேச 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 எனக்கு எதெல்லாம் என் ஜாதகத்தில் நடக்காது நடவாது, இது இவனுக்கு கிடைக்காதுன்னு சொன்ன சன்னியாசி ஜாதகம் சொன்ன அத்தனை ஜோசியக்காரன் லைஃப் தான் மாறி இருக்கு. ஆனா எனக்கு தெரியும், நான் இன்னைக்கு 3வது கடை வைக்க போறேன், எனக்குன்னு சொந்த வீடு கார், என்ன வேணும், என் தேவைகள் பூர்த்தி. என் முன்னோர்களை மானசீகமாக உள்ளன்போடு இறைவனாக பூஜிக்கும் எனக்கு, என்னோடு என்னை பயணிக்க வைக்கிறார்கள்னு நான் நினைக்கிறதுனால எனக்கு வரும் தடைகள் என் ஜாதகத்துல இப்படித்தான் விதிக்கப்பட்டிருக்குதுன்னா அந்த ஜாதக ரீதியா நான் போயிருந்தேன்னா துன்பங்கள், அந்த ஜாதக ரீதியான வரக்கூடிய துன்பங்கள் எனக்கு வருது. ஆனா அதிலிருந்து என்னை காக்குது. மலைக்கு குடை போல், வெயிலுக்கு நிழல் போல், துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலாய் கண்ணீரை துடைக்கும் கையா, 2 கையா, இருகரம் கூப்பி வணங்கும் போது தெய்வமா இருந்து என்னை காப்பாத்துறாங்க. அதனால சித்திரை 1க்கு திதி தர்ப்பணம் முன்னோர்களுக்கு படையல் போடுறேங்கிற முட்டாள்தனமான விஷயத்தை தயவு செய்து பண்ணாதீங்க. உங்கள் குலதெய்வத்தின் காலுக்கு கீழ் உங்கள் தந்தையை பெற்றவர்களாய் இருந்தால் தந்தையினுடைய தந்தை, தந்தையினுடைய தாய் வழி தெய்வங்களை வணங்குங்கள். அந்த தெய்வத்தின் காலுக்கு கீழே தான் அவங்க இருப்பாங்க. அவர்கள் அதுதான் அடையாளம். ஒரு மரத்தினுடைய ஆணி வேர்ல தான் உயிர் இருக்கும், கிளைகள் படர்ந்து இருக்கும். எந்த கிளையில் நோய் வந்தாலும் மருந்தும் உரமும் வேருக்கு. அதே மாதிரி எந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்தாலும் தீர்வு அந்த குலசாமி காலுக்கு கீழே தான் இருக்கும். எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்குன்னா எல்லா கிளைகளும் ஒரே போல் வளருவதில்லை. அதே மாதிரி முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், திதி தர்ப்பணம் கொடுக்காதீர்கள், இறைவனாய் வணங்குங்கள். இந்த சித்திரை 1 உங்களுக்கு திருநாளாய் அமையும். வாழ்த்து.